ஹலோ எவ்ரிவான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பு தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு உலக்கு கம்பு எடுத்துக்கோங்க, அரை உலக்கு உளுந்து, அரை உலக்கு இட்லி அரிசி, கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 உலக்கு பச்சரிசி மட்டும் போட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் வரையுமே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இது ரொம்பவே ஹெல்தி, ஈஸியும் கூட. இதை நீங்கள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு காலைல தோசை ஊற்றினா முடிஞ்சு. அது ஒரு 5 to ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக தான் அரைப்படும். இது நல்லா கொரகொரப்பாக அரைப்பட்டோன்னே எடுத்து லைட்டாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். அதை நல்லா கரைச்சிட்டு தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக கார சட்னி வைக்கலாம், இல்லைன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு துவையல் மாதிரி அரைச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக பாய்.